மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கும் விவகாரத்தில் குடியரசுத் தலைவர் எழுப்பிய கேள்விகள் தொடர்பாக ஜூலை 22ஆம் தேதி விசாரணை நடத்தவுள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஆளுநர் RN ரவிக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் வழக்கில் மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநர்களுக்கும் காலக்கெடுவை உச்சநீதிமன்றம் நிர்ணயித்தது. மசோதாக்கள் மீதான முடிவுகளை எடுப்பதற்கு கால நிர்ணயம் செய்தது எப்படி என்பன உள்ளிட்ட 14 கேள்விகளை குடியரசுத் தலைவர் எழுப்பியிருந்தார். இதுகுறித்து வரும் ஜூலை 22ஆம் தேதி தலைமை நீதிபதி கவாய் தலைமையில் 4 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு விசாரணை நடத்துகிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் 9 நாளாகியும் குற்றவாளி சிக்காத நிலையில் சந்தேகத்தின் பேரில் 2 பேரை பிடித்து தனிப்படை காவலர்கள் விசாரித்து வருகின்றனர். ஆந்திர மாநிலம் நெல்லூரில் இருந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த 2 பேரை பிடித்து திருவள்ளூர் மாவட்டத்திற்கு அழைத்து வந்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரிப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே மற்றொரு CCTVயில் பதிவான குற்றவாளியின் படத்தை காவல்துறை வெளியிட்டுள்ளது. திருவள்ளூர் அருகே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான சிறுமி 8 நாள் சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பினார். இதனிடையே குற்றவாளியை விரைவாக பிடித்து மரண தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என சிறுமியின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வருத்தப்படுறோம். அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு சீக்கிரமா வேண்டிக்கிறோம். காவல்துறையும் அதுக்கான நடவடிக்கை எடுக்குது. நாங்கள் கண் கூட பார்க்குறோம். அவங்களையும் குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. மரண தண்டனை உடனே வழங்கணும். இந்த பூமியில் வாழ தகுதியற்ற ஒரு ஜீவராசியாகும். திருவள்ளூர் மாவட்டத்தில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க கோரி அதிமுகவினர் போராட்டம் நடத்தினர். ஆரம்பாக்கம் காவல் நிலையம் முன்பு போராட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அதிமுக மகளிர் அணியினர் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் தடையை மீறி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த வழக்கை விசாரிக்க கோரி அதிமுக சார்பில் தேசிய மகளிர் நல ஆணையத்தில் கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் இதுவரை 6 பேரிடம் கிட்னி பறிக்கப்பட்டதாக விசாரணையில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. கிட்னி விற்பனையில் மேலும் ஒரு தரகர் ஈடுபட்டது புதிய ஆடியோ மூலம் அம்பலமாகியுள்ளது. சுமதி கிட்ட பி கேட்டிருக்கிறேன். அது என்னன்னு பார்த்து அவங்க டோனருக்கு 5 ரூபாயும் அவங்களுக்கு 80 ரூபாயும் கேட்டாங்க. சரி ரைட்டு, உங்க பூரா கூட கொடுத்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அவங்க டோனர் சைடில் 5.5 கேட்டாங்க. இப்போ 5 தான் கேட்குறாங்க. அவங்களுக்கு 5ம் இவங்களுக்கு 80ம் கொடுத்துடலாம். நல்ல டிக்கெட்டாக அனுப்ப சொல்லு. நாமக்கல் மாவட்டத்தில் கிட்னி திருடப்படுவதாக இருந்த புகாரின் அடிப்படையில் ஈரோட்டில் உள்ள தனியார் கிட்னி மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் 2வது நாளாக ஆய்வு நடத்தினர். அதன் அடிப்படையில் டயாலிசிஸ் தவிர வேறு எந்த அறுவை சிகிச்சை மேற்கொள்ளக்கூடாது என தமிழ்நாடு மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணி இயக்குநர் மருத்துவர் ராஜமூர்த்தி உத்தரவிட்டுள்ளார். மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்கத்துறை DSP சுந்தரேசன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். உயர் அதிகாரிகளிடம் அனுமதி பெறாமல் ஊடகங்களை சந்தித்து உண்மைக்கு புறம்பான ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்தது, தனக்கு கீழ் பணியாற்றிய பெண் காவலரை மிரட்டி தற்கொலைக்கு தூண்டியது உள்ளிட்ட 6 காரணங்களுக்காக பணியிடை நீக்கம் செய்வதாக உத்தரவில் உள்துறை செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமாரை அழைத்து சென்று தனிப்படை காவலர்கள் தாக்கியதாக கூறப்படும் இடங்களில் CBI அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். கோயில் அருகே உள்ள கோசாலையில் ஆய்வு செய்தபோது அஜித்குமாரின் காலணியை கண்டெடுத்தனர். மேலும் அங்கு தடயங்களையும் ஆய்வு செய்தனர். மணப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமாரை போலீசார் புளிய மரத்தில் கட்டி தொங்கவிட்டு அடித்தபோது பக்கத்தில் இருந்ததாக CBI அதிகாரிகளிடம் அஜித்தின் சகோதரர் தெரிவித்தார். அஜித்குமாரின் மரணம் தொடர்பாக CBI விசாரணை நடத்தி வருகிறது. அஜித்தின் சகோதரர் நவீனிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது காவல்துறையினர் அஜித்தை எப்படியெல்லாம் துன்புறுத்தினர் என்று அவர் நடித்து காட்டினார். அஜித்தை மரத்தில் கட்டி வைத்த இடத்தை CBI அதிகாரிகளிடம் நவீன்குமார் காட்டினார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் மூத்த மகனும் தனது சகோதரருமான மு.க. முத்து காலமானதை அடுத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். கருணாநிதி பத்மாவதி தம்பதியரின் மகனான மு.க. முத்து 1972ஆம் ஆண்டு பிள்ளையோ பிள்ளை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் நாயகனாக அறிமுகமானார். அதன் பின்னர் சமையல்காரன், அணையா விளக்கு உள்ளிட்ட படங்களில் நடித்த இவர் திரைப்பட பாடல்களையும் பாடியுள்ளார். இந்நிலையில் உடல்நலக்குறைவு காரணமாக 77வது வயதில் காலமானார். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த மு.க. முத்துவின் உடலுக்கு மாலை அணிவித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இறுதி மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் வெளியிட்ட இரங்கல் பதிவில் தாய் தந்தைக்கு இணையாக தன் மீது பாசத்தை காட்டிய அண்ணனை இழந்துவிட்டதாக வேதனை தெரிவித்துள்ளார்.
கோபாலபுரம் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த சகோதரர் மு க முத்துவின் உடலை பார்த்து முன்னாள் மத்திய அமைச்சர் மு க அழகிரி கண்ணீர் விட்டு அழுதார். அங்கு துணை முதலமைச்சர் உதயநிதி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஆறுதல் கூறியுள்ளார். முதலமைச்சரை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசிய ராகுல் காந்தி அவரது சகோதரர் மு க முத்து மறைவிற்கு இரங்கல் தெரிவித்தார். மு க முத்து மறைவிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், பாமக தலைவர் அன்புமணி, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா ஆகியோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இதனிடையே கோபாலபுரம் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த மு க முத்துவின் உடலுக்கு விசிக தலைவர் திருமாவளவன், பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். மறைந்த மு க முத்துவின் உடலுக்கு கவிஞர் வைரமுத்து, நடிகர்கள் சத்யராஜ், விக்ரம் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர். இதையடுத்து சென்னை பெசன்ட் நகரில் உள்ள மின் மயானத்தில் மு க முத்துவின் உடல் தகனம் செய்யப்பட்டது. தேர்தலில் திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருத்துறைப்பூண்டியில் பேசிய அவர் திமுகவில் 4 அதிகார மையங்கள் இருப்பதாக சாடினார். திரு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு ஆகி போச்சு. 4 ஆண்டு காலம் இந்த பிரச்சனைக்கு உங்களுக்கு தெரியுதுல்ல, ஏன் தீர்த்து வைக்க முடியல? கடைசி கட்டம் வந்தாச்சு. நாகை அடுத்த நம்பியார் நகர் மீன்பிடி துறைமுகத்திற்கு சென்று பார்வையிட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீனவர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது தடைக்கால நிவாரணம் உயர்வு உள்ளிட்ட மீனவர்களின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார். முன்னதாக வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை பேராலயத்தில் எடப்பாடி பழனிசாமி பிரார்த்தனை செய்தார். சென்னையில் நேற்று மிதமான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கிண்டி, சேத்துப்பட்டு, புரசைவாக்கம், நுங்கம்பாக்கம், சிந்தாதிரிப்பேட்டை, ராயப்பேட்டை, 1000 விளக்கு உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. வேலூர் மற்றும் சத்துவாச்சாரி, காட்பாடி, லத்தேரி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. திருப்பத்தூர் மாவட்டம் கொடையாஞ்சி, அம்பலூர், தும்பேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என கணித்துள்ளது. சென்னையில் மிதமான மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது.